Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்? Matrix and Calculus பேப்பர்ல இன்டகிரேஷன்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது வந்து part 16. நம்ம 16 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 15 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து நமக்கு டபுள் இன்டகிரேஷன் கொடுத்திருக்கு. இந்த டபுள் இன்டகிரேஷன்ல ஃபர்ஸ்ட் r ஓட லிமிட்ஸ் எடுத்து 0 to sin theta. theta ஓட லிமிட் 0 to pi. So 0 to pi by 2 நம்ம with respect to r integrate பண்ணா என்ன வரும் r square by 2 r ஓட லிமிட் எடுத்து 0 to sin theta d theta சோ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம வெளிய எடுத்துறோம் 1 by 2 0 to pi by 2 r க்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் sin square theta lower limit நம்ம r க்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 ஆயிடும் sin square theta d theta so இப்போ வந்து நமக்கு reduction formula யூஸ் பண்ணலாம் in what case we can use reduction formula இப்போ யூஸ் பண்ணலாம் integral 0 to pi by 2 sin power n theta இருக்கு so integral 0 to pi by 2 sin power n theta ஓட ஃபார்முலா என்னது n minus 1 by n minus 3 by n minus 2 போயிட்டே இருக்கு last value will be pi by 2 when n is even இங்க n ஓட வேல்யூ என்னது n is equal to 2 minus 1 by n ஓட வேல்யூ 2 அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்து n minus 3 போட முடியாது 2 minus 3 negative value so what will be the last value is pi by 2 1 by 2 into 1 by 2 into pi by 2 so what is the value pi by 8 so நமக்கு reduction formula தெரிஞ்சா ஈஸியா போடலாம் so what is the answer is pi by 8 thank you students if you like this video share it with your friends thank you